அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலப்பதியினூடாக சார்ந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பகுதிக்கு அதிகளவான போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்பியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து ஈரான் மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய அளவிலான பதிலடி எம்மால் கொடுக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவுடன் எந்த ஒரு நேரடி பேச்சுவார்த்தையும் கிடையாது என்பதை மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை உச்சமடைந்திருக்கின்றது. இன்றைய தினத்திலும் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் காசாவிலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 84 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 11 குழந்தைகள் உட்பட 84 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ராஃபா பிரதேசம், கான்யூனிஸ் பிரதேசம், ஜபாலியா அகதிகள் முகாம், வடக்கு காசா பகுதி என பல்வேறுபட்ட பகுதிகள் மீது இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய கொடூர தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, வடக்கு காசா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து பாலஸ்தீனர்களை உடனடியாக இடம்பெயர்ந்து செல்லுமாறும் இஸ்ரேல் அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எங்கு செல்வது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் கடந்த முறையும் பாதுகாப்பு மண்டலம் என கூறி பல இடங்களில் இஸ்ரேல் அந்த பகுதிகளுக்கு நகருமாறு மக்களை கோரிக்கை விடுத்துவிட்டு எந்த பகுதிகள் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் பாதுகாப்பு மண்டலம் என அறிவிக்கப்பட்டு அங்கு தங்கள் மீது தாக்குதல்கள் நடைபெறாதென நம்பி அந்த மக்கள் சென்றார்களோ அந்த பகுதிகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொத்து கொத்தாக மக்களை கொண்டிருந்தார்கள். எனவே தற்போது இஸ்ரேல் இராணுவத்தின் உடைய அறிவிப்பின்படி எங்கே செல்வது, எங்கே எங்களுக்கு பாதுகாப்பு என்று தெரியாத நிலையில் பாலஸ்தீனர்கள் மிகப்பெரிய அளவிலான துயரத்தில் சிக்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல் குறிப்பாக UNRWA ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவர் ஆலயத்தின் கிளினிக் என்று சொல்லக்கூடிய நோயாளிகளை மருத்துவ பார்வை செய்து கொண்டிருந்த போது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். ஐநாவினுடைய பாடசாலையின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். தொண்டு அமைப்புகள் உதவி வழங்கி கொண்டிருந்த போது அங்கு உதவிக்காக சென்ற மக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அதிலும் பல மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயமும் வெளியாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலுடைய தாக்குதல் மிக கொடூரமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் உலக சமையலறை என்ற ஒரு அமைப்பு காசாவில் பசியோடு இருந்த மக்களுக்காக உணவு வழங்குவதற்காக வந்திருந்தார்கள். அந்த அமைப்பினர் காசா மக்களுக்கு உணவு வழங்கியதை பொறுத்து கொள்ள முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் என்று சொல்லக்கூடிய சர்வதேச தொண்டர் நிறுவனத்தின் உடைய வாகனத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி 7 உலக மத்திய சமையலறை தொழிலாளர்களை கொன்று குவித்திருந்தார்கள். அதன் ஒரு வருடம் இன்று பூர்த்தியாவதை முன்னிட்டு ஆஸ்திரேலியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வோங் கென்பெரா தனது குடிமகன் ஜோமி பிராங்க்மின் கொலை தொடர்பான விசாரணையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் முன்னேற்றத்திற்காக இஸ்ரேலை வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கின்றார். அவர் உலக சமையலறையில் 7 பணியாளர்கள் கொல்லப்பட்டதை அதற்கு இஸ்ரேல் உரிய விசாரணை நடத்த வேண்டும், அதற்கு இஸ்ரேல் சரியான விடத்தில் பொறுப்பு கூற வேண்டும் என கூறுகின்றார். ஆனால் அதற்கு பின்னர் 60,000 மக்களை கொண்டு குவித்து விட்டார்கள். ஐநா பணியாளர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள், ஊடகவியலாளர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவை எதற்குமே ஒரு முறையான விசாரணையின்றி, நீதியின்றி, பொறுப்பு குரலின்றி இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்பினுடைய தீவிரமான ஒரு ஆதரவோடு இந்த இனப்படுகொலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஆஸ்திரேலிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் உணராமல் இருப்பதுதான் வேதனையான விடயம். அவர் இஸ்ரேலை வலியுறுத்துவதாக தங்களுடைய நாட்டின் குடிமகன் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டிருக்கின்றார். அடுத்து காசாவில் இவ்வாறான ஒரு பரவலான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஏற்கனவே தரைவழி தாக்குதலையும் அறிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் தங்களுடைய அன்புக்குரியவர்களை நிச்சயமாக கொன்றுவிடும் என காசாவில் பணை கைதிகளாக இருப்பவர்களுடைய உறவினர்கள் மிகப்பெரிய அளவில் அச்சமடைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தாக்குதல்கள் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக பணை கைதிகளும் காசாவில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களும் அங்கு உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அவர்கள் மிகப்பெரிய திகிலில் இருப்பதாகவும், குறிப்பாக பாலஸ்தீன பகுதியில் இராணுவம் தனது இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும், ஹமாஸுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் அங்கு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய ஆதாயங்களுக்காக நெதன்யாகுவும் கூட்டாளிகளும் பணை கைதிகளை
பலியிட முடிவு செய்து விட்டார்களா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். எனவே பாலஸ்தீன மக்களைப் போல அந்த பணைய கைதிகளின் உறவினர்கள் போராட்டமும் நாள்தோறும் அங்கு ஆயிரக்கணக்கானவர்கள் நெதன்யாகுவின் அலுவலகமாக இருக்கலாம், நெசட் முன்பாக இருக்கலாம், டெல் ஜெருசலேம் போன்ற நகரங்களில் கூடி மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த போராட்டக்காரர்களும் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் போலீசாரால் இரும்பு கரங்கொண்டு அடக்கப்படுவது மட்டுமல்ல, அவர்களுடைய போராட்டத்தின் உடைய நீதிகளையும் இஸ்ரேல் புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் நெதன்யாகு என்ற கொலைவெறி பிடித்த போர்க்குற்றவாளிக்கு தேவை அதிகாரம், டொனால்ட் ட்ரம்புக்கு தேவை அதிகாரம். எனவே தாங்கள் அந்த பதவிகளில் நீடித்து நிற்பதற்காக பாலஸ்தீன மக்களை இவர்கள் பலிக்கடாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனை. இதை இந்த அரபுலக நாடுகளும் வேடிக்கை பார்த்து கொண்டு வெறுமனே அறிக்கைகளில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஹங்கேரியில் நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என ஐரோப்பிய பசுமை கட்சி அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹங்கேரிக்கு வரும்போது அவரை கைது செய்து நெதர்லாந்தில் விசாரணை எதிர்கொள்ள ஐரோப்பிய பசுமை கட்சி அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியமும் தேசிய அரசாங்கங்களும் சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்தி போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறுதலை உறுதி செய்ய வேண்டிய கடமையை கொண்டுள்ளன என ஐரோப்பிய பசுமை கட்சியினுடைய தலைவர் சிரான் கஃபே தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC பிரதமர் நெதன்யாகு மீது கைது வாரண்டை புறக்கணிப்பதன் மூலம் விக்டர் ஆர்பன், ஹங்கேரியினுடைய தலைவர், ஏற்கனவே ஹங்கேரியில் தொடர்ச்சியாக போர்க்குற்றவாளிகளுக்கு ஆதரவளிக்கும் செயற்பாட்டை காட்டுவது மட்டுமல்ல, சர்வதேச அரங்கிலும் சட்டத்தின் ஆட்சியை அவர் கேள்விக்குட்படுத்துகின்றார். இந்த ஐரோப்பிய பசுமை கட்சியின் தலைவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஹங்கேரியில் நீங்கள் போர்க்குற்றம் செய்யுங்கள், இனப்படுகொலை செய்யுங்கள், இனப்படுகொலையாளிகளை மாலையிட்டு மரியாதை செய்து வரவேற்றுக் கொள்ளுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய நாட்டினுடைய நிலைமையைப் போல சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் நீங்கள் உதாசீனப்படுத்துவது சர்வதேசத்திற்கு ஒரு பிழையான முன்மாதிரியாக மாறிவிடப் போகின்றது. நெதன்யாகு போன்ற குற்றவாளிகளை அழைத்து விருந்தினராக நீங்கள் கௌரவிப்பது எவ்வாறான ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பசுமை கட்சி அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஏற்கனவே ரஜீப் அறக்கட்டளை நேற்றைய தினம் நாங்கள் அகில மீடியா காணொலியில் தெரிவித்திருந்தோம். நெதன்யாகுவினுடைய ஹங்கேரி பயணத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள். நெதன்யாகுவை அந்த பிரதேசங்களில் அந்த நாடுகளில் வைத்து கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் ஹங்கேரி மீது தற்போது ஐரோப்பிய முக்கிய கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பகுதிக்கு அமெரிக்கா தன்னுடைய 2வது விமானம் தாங்கி கப்பலை அனுப்புவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவின் 1வது விமானம் தாங்கி கப்பல், குறிப்பாக காரியஸ் ட்ரூமன், அங்கு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கின்றது. அந்த கப்பலினுடைய கண்ட்ரோல் விமானம், கம்யூனிகேஷன் விமானம், தொடர்பாடல் விமானம் கவுதிகளினால் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கப்பலும் மிகப்பெரிய அளவில் கவுதிகளால் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் கூட USS கேரிட் ட்ரூமன் கப்பலை குறிவைத்து 3 தாக்குதலை தாங்கள் நடத்தியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தங்களுடைய கடற்படை, விமானப்படை, ராக்கெட் படை என்பன இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இந்த அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த செங்கடலில் எப்படியாவது இந்த கவுதிப்படை அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடித்து விடுவார்களா என்று எண்ணும் அளவுக்கு அங்கு தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றது. அமெரிக்கா ஒரு கப்பலை வைத்து கவுதிகளை சமாளிக்க முடியாமல் தற்போது அணு ஆயுதம் தாங்கியது அணுசக்தியில் இயங்கக்கூடிய புதிய கப்பலை ஆசிய பசிபிக் பகுதியில் இருந்து குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதி நோக்கி அனுப்பியிருக்கின்றார்கள். ஆக்கிரமிப்பை தடுக்கவும் பிராந்தியத்தில் வர்த்தகத்தின் சுதந்திரமான ஓட்டத்தை பாதுகாக்கவும் கார்ல் வின்சன் மத்திய கிழக்கில் காரியஸ் ட்ரூமனுடன் இணைந்து கொள்ளும் என அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தெரிவித்தாலும் ஒரு கப்பலினால் இவர்களால் கவுதிகளை எதிர்கொள்ள முடியவில்லை, கவுதிகளினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. அதற்கு பதிலாக அதற்கு துணையாக மற்றொரு கப்பலையும் மத்திய கிழக்கை நோக்கி செங்கடலை நோக்கி அனுப்புகின்றார்கள் என்பதுதான் களமுனை யதார்த்தம். ஏனெனில் சர்வதேச வர்த்தகத்தை பாதுகாப்பதற்கோ ஐரோப்பிய நாடுகளின் வர்த்தக கப்பல்கள் நன்றாக செல்ல வேண்டும், அவர்களுடைய வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அமெரிக்காவுக்கு துளியும் கிடையாது. அதிலும் கடந்த ஜோ பைடன் அரசில் இருந்தாலும் ட்ரம்பினுடைய அரசில் முழுமையாக கிடையாது. ஏனெனில் அவர்களுடைய வரி விதிப்பாக இருக்கலாம், அவர்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம், அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் அமெரிக்காவின் உடைய நலன்களை, அமெரிக்காவுடைய சுயநலனை மட்டும் வைத்தே அங்கே நடைபெற கொண்டிருக்கின்றது. அது ட்ரம்பாக இருக்கலாம், எலன் மாஸ்காக இருக்கலாம், அங்கு சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை கூட்டம், உலகம் எக்கேடு கிட்டாலும் பரவாயில்லை, அது
அண்மையில் இருக்கக்கூடிய கனடா மெக்சிகோவாக இருக்கலாம், எங்கே இருக்கக்கூடிய காசா பாலஸ்தீனமாக இருக்கலாம், ஏனைய இந்தியா சீனா போன்ற நாடுகளாக இருக்கலாம். யாரை கேடு கெட்டாவது அமெரிக்கா மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்ற ஒரு வழியில் தான் அவர்களுடைய காய் நகர்த்தல்களை நடப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் கார்ல் வின்சன் மத்திய கிழக்கில் கேரியஸ் ட்ரூமனுடன் சேரும் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் கவுதி படைகளும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அங்கு நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதே போல மத்திய கிழக்கு பகுதிக்கு அமெரிக்கா அதிக அளவிலான போர் விமானங்களை குவித்து வருவதாக, குறிப்பாக ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் அதிக அளவான விமானங்களை குவித்து வருவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே எந்த நேரத்திலும் ஈரான் மீது ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அயதுல்லா அல் ஹமேனியின் உடைய ஆலோசகர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் இதுவரை அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை. எங்களுடைய அணுசக்தி ஆராய்ச்சி, அணு சக்தி நிலையங்கள் அனைத்துமே ஆக்கபூர்வமான விடயங்களுக்காக, மின் உற்பத்திக்காக, அணு சக்தியை முழுக்க முழுக்க மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில்தான் நாங்கள் அணுசக்தி ஆலைகளை நிர்மாணித்திருக்கின்றோம், அதை மேம்படுத்தி வருகின்றோம். ஆனால் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்கி அதன் மூலமும் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை அயதுல்லா அல் ஹமேனி சுப்ரீம் லீடருடைய ஆலோசகர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதனுடைய கருத்து, ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை அண்மித்து விட்டது. அதற்கு யுரேனியம் செறிவூட்டலை அவர்கள் செய்து விட்டார்கள். ஆனால் அயதுல்லா அல் ஹமேனியின் உடைய ஈரான் புரட்சிகர அரசினுடைய கொள்கைப்படி அணு ஆயுதங்களை தயாரிப்பது தங்களுடைய மத ரீதியில் ஆன விடயங்களுக்கு முரண்பாடு என்பதால் அவர்கள் அதை முழுமையாக உருவாக்காமல் இருக்கின்றார்கள் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது, ஈரானை அழிக்க வேண்டும் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கும் போது அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை என ஈரானுக்குள்ளேயே மிக பெரும் கருத்துக்கள் மேலோங்கி இருக்கின்றன. அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார், இதுவரை அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை, எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் எங்களுடைய பதிலடி அணு ஆயுதங்களை கொண்டு இருக்கும், உடனடியாக நாங்கள் அணு ஆயுதங்களை செயலுக்கு கொண்டு வருவோம் என்று கூறியிருப்பதனூடாக ஒரு மிகப்பெரிய செய்தி ஈரான் குறிப்பிடுகின்றார்கள். அணு ஆயுத தயாரிப்பை நாங்கள் நெருங்கிவிட்டோம், அணு ஆயுதங்களை உருவாக்கும் வல்லமையை பெற்றுவிட்டோம், ஆனால் அவற்றை நாங்கள் உருவாக்கவில்லை, நீங்கள் சீண்டினால் அணு ஆயுதங்களும் எங்களுடைய போர்ப்படையில் சேர்க்கப்படும் என்ற அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் தற்போது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஈரானினுடைய அணு ஆயுதங்கள் தயாரிப்பு நெருங்கி இருக்கின்றது. தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த அணு ஆயுதங்களும் பயன்பாட்டுக்கு வரும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஈரானினுடைய அறிவிப்புகளுக்கு மத்தியில் ஈரானுடன் மறைமுகமான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை வெள்ளை மாளிகை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக ஆக்சியோஸ் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானுடன் போருக்கு செல்வதில் ட்ரம்ப் தயக்கம் காட்டுவதாகவும் அதனால் ஏற்படக்கூடிய பிராந்திய விளைவுகள், எதிர் விளைவுகள் குறித்து பல்வேறுபட்ட ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ச்சியாக வெள்ளை மாளிகையின் இராணுவ தரப்பிலும் பென்டகன் தரப்பிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வேறு ஒரு மீடியேட்டர் ஊடாக ஈரானுடன் பேசுவதற்கு, ஏனெனில் அமெரிக்கர்களுடன் நேரடி பேச்சுவார்த்தை கிடையாது என ஈரான் தெரிவித்துவிட்டது. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களை நாங்கள் ஒருபோதும் நம்ப போவதில்லை, ஏனெனில் நீங்கள் எந்த பேச்சுவார்த்தையில் சொன்ன விடயங்களையும் கடைபிடிப்பதில்லை, நீங்கள் ஈரானுக்கு எதிராக பல காய்களை நகர்த்தி கொண்டு பொருளாதார தடைகளை விதித்து கொண்டு ஈரானின் கழுத்தை நெறித்து கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வர சொல்கின்றீர்கள், அமெரிக்காவுடன் முகத்துக்கு முகம் பார்த்து பேச விரும்பவில்லை, வேண்டுமென்றால் மூன்றாவது தரப்புடன் நாங்கள் ஒரு மீடியேட்டருடாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் குறிப்பாக ஈரானுடன் ஒரு மறைமுகமாக வேறு தரப்பு ஓமானூடாகவோ அல்லது கத்தாரூடாகவோ சவுதி அரேபியாவூடாகவோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாங்கள் ஒரு தயார் நிலையில் இருப்பதான ஒரு செய்தியை ட்ரம்ப் தன்னுடைய வெள்ளை மாளிகை ஊடாக வெளியிட்டிருக்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. இவைதான் தற்போதுள்ள நிலைமைகளாக இருக்கின்றது. எனவே ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதட்டம் உச்சமடைந்திருக்கின்றது. எந்த நேரத்திலும் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் ஒரு முழுதளவிலான மோதலாக வெடித்து விடுமா என்று உலகம் முழுவதும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ரஷ்யாவும் ஒரு எச்சரிக்கை விடுத்து விட்டார்கள். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அது பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என அமெரிக்காவுக்கு ஒரு மறைமுக செய்தியை புடினும் சொல்லியிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் அடுத்த உலகரங்கில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.